அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேசன் ஸ்குவாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கொழும்பு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். கொழும்பில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிரி அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பார்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ போய்ட்டு அந்த பார்க்கில் போய்ட்டு பார்ப்போம், அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த விளாக் நம்ம இருக்கிறோம். ஸோ வாங்க அங்கே போய்ட்டு என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், என்னடா அது மோட்டோ விளாக் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணானே இன்னும் ஒரு வீடியோ கூட போடலை, பைக்கில் போய் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்குவாட் எல்லாமே ஆல்ரெடி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ அவசரமாக கொழும்புக்கு வர வேண்டிய ஒரு வேலை. ஸோ இன்னொரு 6-7 மாதம் பக்கம் கொழும்புலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலமை ஒன்று வந்துருச்சு. ஸோ ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமை. ஸோ அதுதான் நாங்கள் பைக்கு கிடக்கு ஊரில். ஸோ ஆக்சுவலி நம்ம சொந்த ஊர் வந்து முன்றாலை. ஸோ அதை நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ முன்றாலையில் தான் நம்ம சொந்த ஊர். ஸோ நமக்கு ஒரு 6 மாதம் கொழும்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியுமே வண்டியை நான் கொண்டு வந்து ரசிக்கிறோம். ஸோ வந்ததுக்கப்புறம் மோட்டோ விளாக்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது எழுதி நம்மளோட ஒரு சூப்பரான வியூஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு வீடியோ போகணும். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து வந்தோம்னா இங்கே ஸ்ரீநந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு ஒன்று இருக்கும். ஸ்ரீநந்தா மாவட்டம்னு சொல்லி ஒரு ரோடு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரோடில் நம்ம லெஃப்ட்டு போகாமல் ரைட்டில் போகணும் ஸ்குவாட். ஸோ ரைட்டில் போகிறதுக்கு இன்றைக்கி இந்த 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி போவோம் ஸ்குவாட். ஸோ நம்மளோட இந்த விளாக் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா சரியாக ஒரு டைம் ஸ்காட். ஸோ இந்த விளாகை நம்ம எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சரியாக 10:10க்கு தான் நம்ம லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 10:10லேருந்து நம்ம லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப வேகமான போகல ஸ்டார்ட், மெதுவாக தான் போய்க்கிருக்கேன். ஏன்னா 10 மணிக்கே வெயில் மண்டே பொழக்குதே ஆனது வருதா இல்லை. ஸோ ஆனாலும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறனால கொஞ்சம் மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வெயில் வேறு வந்துருச்சு. ஆக்சுவலி காலையிலே செம்ம மழை இருட்டாக இருந்துச்சு. ஸோ மழை ஒன்று அடிச்சு ஊற்றுன்னு தான் நினச்சேன். ஸோ மழைனா வரல, எதுக்கும் கொடையெல்லாம் ரெடியாக பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதாக இருந்தால் என்ன, ஆஹா பின்னுக்கு போன ஒருத்தர் குறுகுறுன்னு பார்க்குறாரு. நெக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக அங்கிள் போயிட்டார். ஸோ இன்றைக்கி ஒரு போதிக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ பன்சலன்னு சொல்லுவோம், போதி ஒன்று கிட்ட இருக்கும். ஸ்ரீநந்தா போதின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வழியாக அப்படியே போனோம்னா சரின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் இந்த வியூ பாருங்கள் சார், எப்படி இருக்குன்னு வியூ. ஸோ இதுதான் கூவம் அப்படின்னு சொல்கிற கொழும்பில் இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து கூவம்னு சொல்லுவாங்க. ஸோ குளம் மாதிரியான தண்ணி தேங்கியே நிற்கும், ஆனால் பச்சை கலரில் நிற்கும். தப்பி தவறி அது குளம்னு நினச்சி கொதிச்சிடலாம் கூடாது. ஸோ அதோட சோழி முடிஞ்சு தான். ஸோ இன்னைக்கு வேலை கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன வேலை அப்படிங்கிறத ஸோ வேலை என்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு தான் வேலை. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இது பாருங்க, இந்த கூவத்துக்கு மேலே ஒரு பாலம், இங்கனைக்குள்ள ஒரு சிக்னல் லைட் ரெட் கலரில் காட்டுது. அப்போ நம்ம போகக்கூடாதோ, வாகனத்தில் வரவங்க தானே போகக்கூடாது, நம்மள நடந்துல போகிறோம், போவோம், எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அங்கிளே வராரு. இதுதான் அந்த கூவத்துடைய பாலம். பெருசாக தான் போட்டிருக்காங்க. ஐயோ, நம்மளுக்காக வான வெயிட்டிங் போல், போய் ஓடிடும். ஆஹா, நம்ம நடந்து போகும்போது அங்கே ரெட் கலர் லைட் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க அங்கேருந்து ஓன் அடிக்கிறாங்க. நம்ம தான் அதுக்குள்ள வந்துட்டாங்க, வேறு என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம நிற்கணும்.
நம்மளுடைய லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு பின்னாடி தெரியல அங்கே பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி. வந்துட்டோம். ஆஹா, கொழும்புல இதுதான் ஒரு பிரச்சனை. எங்கே போனாலும் இந்த சிக்னல். நமக்கு முன்னுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஓடிடுவோம். ஸோ இது தான் ஸ்குவாட், அந்த ஸ்ரீ பெரகும்பா பீஸ் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழும்பில் நாவல வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பார்க். ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம், பார்க்க எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது உள்ளுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டான்னு தெரியலை. ஸோ டிக்கெட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு கேட்டுமே போட்டல, எதுவும் போட்டல. பரவாயில்ல, அப்படியே உள்ளுக்கு போவோம். அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:51. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நமக்கு 40 நிமிஷம் பக்கம் பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, கொஞ்சம் வேகமாக தான் நடந்திருக்கும். ஸோ வெயில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு டவுனுக்குள்ளே ஒரு சின்ன பார்க் ஒன்று சூப்பராக இருக்குது. ஸோ படிக்கட்டில் ஏறி பார்ப்போம் என்ன இருக்குது. ஸோ பின்னுக்கு இருக்க சிலையில் யார் இருக்கான்னு தெரில. ஸோ அவர் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரப்பா அது, என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் சிங்காது என்னமோ எழுதியிருக்குது, அது நமக்கு தேவை. சிலைக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எப்படியாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ சூப்பரான ஒரு வடிவமைப்பு. பக்கத்தில் நம்ம உட்காந்து ஃபோட்டோ ஒன்று வேணால் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது சின்ன பிள்ளைகள் இருந்தால் எல்லாத்தையும் இங்கே ஒரு வீக்கெண்டில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ராஜகிரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரகும்பா பீஸ் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்க தான் இன்றைக்கி விலாகாக நம்ம எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிருந்தீங்க. ஓகே ஸ்கார், ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்கிற அளவுக்கு பெரிய பார்க்கலாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ராஜகிரி இந்த ஏரியாவுக்குள்ளே இப்படி ஒரு பார்க்க இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ புதுசாக ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். ஸோ வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்குவாட், நான் உங்கள் உமேஷன், பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய்.